ஹாய் கியூட்டீஸ், நம்ம யாருன்னு நமக்கு தானே தெரியணும். ஆனால் இங்கே சுற்றி இருக்கவங்க சொல்கிறத கேட்டு இந்த கழுகு பண்ணுற தப்பை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிடாதீங்க. விவசாயி ஒருத்தர் வர வழியில் ஒரு கழுகு முட்டையை பார்க்குறாரு. அவர் சுற்றியும் தேடி பார்க்குறாரு, அந்த கழுகவே காணும். சரி, நம்ம வீட்டில் கொஞ்சம் பத்திரமா வைக்கலாம்னு சொல்லி கோழி அடக்காக்கிற கூட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுறாரு. கோழியும் தன்னோட முட்டை தான் நினச்சி அடக்காத்து குஞ்சு பொறிச்சிருது. இப்போ அந்த கழுகும் தன்னை கோழி குஞ்சுனே நினச்சிட்டு கோழிகளோட வளர ஆரம்பிக்குது. இப்போ வெளியில் போய் இற தேடுற அளவுக்கு கழுகு வளர்ந்துருது. அதனால கோழி வெளியில் கூட்டிட்டு போகுது. கோழியும் கழுகும் இப்போ மண்ணில் கிடக்க மண்புழுக்கள், குப்பையில் இருக்கிற தானியங்கள் இதெல்லாம் பெருக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ யதார்த்தமாக வானத்தை பார்த்த கழுகும் மேலே பறக்கிற பறவைன்னு அவ்வளோ உயரத்தில் பறக்குது. ஈஸியாக அதுக்கு தேவைப்படுற உணவெல்லாம் கிடைச்சிடும்ல அப்படின்னு தன்னோட இனமான கழுகு பறக்கிறதவே ஆச்சரியமா கோழிகள் கிட்ட சொல்லுது. அதுதான் கழுகு ரொம்ப வலிமை வாய்ந்த உயரத்தில் பறக்கக்கூடிய பறவை. நீ அதை பார்த்தா ஒளிஞ்சுக்கோ, ஏன்னா நம்மளே இறைன்னு நினைச்சு தூக்கிட்டு போய் சாப்பிடுவோம்னு சொல்லுது. தன்னை கோழியாவே நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த கழுகும் கோழி சொல்றதை கேட்டு பயந்து ஒளிஞ்சு ஏக்கமா பார்க்க ஆரம்பிச்சிச்சு. கடைசியில கழுகு இறக்கிற தருவாயும் கூட வந்துச்சு. நம்மளும் அந்த கழுகு மாதிரி வலிமையான பறவையா பிறந்திருக்கலாமே அப்படின்னு யோசனையோட ஏக்கத்தோட இறந்து போயிடுச்சு. ஆனா ஒண்ணு, கோழி சொல்றது கேட்காம தான் பறக்க முயற்சி பண்ணியிருந்தாலே அதனால அது தான் அந்த கழுகு தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்க முடியும். ஆனா அந்த கழுகு பறக்க முயற்சி பண்ணவே இல்லை, ஏன்னா தன்னை கோழி குஞ்சுன்னு நினைச்சுக்கிட்டனால. இந்த கதையில வேணா கழுகை ஏமாத்தணும்னு அந்த கோழி சொல்லாம இருக்கலாம். ஆனா நம்மள சுத்தி இருக்கவங்க சொந்தக்காரங்க உண்மையிலுமே இப்படிதான் சொல்லுவாங்க. உனக்கு இது தேவையா, உன்னால பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே நம்மளும் டவுன் ஆகி நம்மளால முடியாது போல இருக்கு அப்படின்னு முயற்சியே பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களால முடியுமா முடியாதான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒன்னு சுத்தி இருக்கவங்களால பண்ண முடியலன்றதுக்காக உன்னாலே பண்ண முடியாதுன்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அவங்க கோழி குஞ்சா கூட இருக்கலாம், நீ கழுகா கூட இருக்கலாம். உன்னோட திறமை என்னன்னு நீ தான் ஜட்ஜ் பண்ணணும். இதுல ஒரு அழகான லைன், யோசனை யாரிடம் வேண்டுமானாலும் கேள், ஆனால் முடிவை நீ மட்டும் எடு, அப்பதான் உன்னோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.